ஜெய சஞ்சீவி. எழுதியவர் வை.மு. கோதை நாயகி அம்மாள். அதிகாரம் 4. கபட சூழ்ச்சி. களிப்புறும் காட்சி. அஸ்தமித்து விட்டது. இந்திராணி அன்று வீட்டுக்குப் போவதில்லை என்று கூறியதும் பொன்னம்மாளும் தாமோதரனும் அவளை அன்று இங்கேயே நிற்க செய்து ஒரு தினம் பட்சமாக இருப்பது போல காட்டி பேசி அவளிடம் இருக்கும் பொருளை வாங்க எண்ணினார்கள். ஆதலால் அவளுக்கு சரியாகவே பேசிவிட்டார்கள். கம்பெனியில் வேலை முடிந்து எல்லோரும் போய்விட்டார்கள். இந்திராணி மட்டும் வெகு சந்தோஷத்துடன் மாமி என்று உறவு முறையுடன் அழைத்தபடியே பொன்னம்மாளிடம் சென்று பக்கத்தில் அமர்ந்தாள். மாமி, நான் அந்த வேலையை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று கேட்டு செய்யத் தொடங்கினாள். இரவு போஜனம் முடிந்ததும் தானே வெற்றிலை பாக்கும் பாலும் கொடுக்க தீர்மானித்தாள். ஆனால் வழக்கம் போல வேலைக்காரனே வெற்றிலையை கிழித்தும் பாலை ஆற்றியும் வைத்துவிட்டான். அதனால் இவளுக்கு மயக்க மருந்தை எப்படி கரைப்பது என்ற யோசனை உண்டாகிவிட்டது. ஆற்றி வைத்திருக்கும் பாலில் அப்படி இப்படி பார்த்து சடக்கென்று மார்த்தீரையை போட்டு தாமோதரனுடைய மேஜையின் மீது அதை கொண்டு தானே வைத்துவிட்டாள். பிறகு இருவரும் ஏதோ வேடிக்கையார்த்தமாக பேசிக்கொண்டே இருக்கையில் அவன் பாலை குடித்துவிட்டான். இந்திராணியின் சந்தோஷம் உச்ச நிலையை அடைந்தது. மயக்கம் வந்து விழும் நிலைமையை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள். பொன்னம்மாள், இந்திராணி இருவரும் கூட பாலை குடித்தார்கள். குடித்து 10 நிமிடத்திற்கெல்லாம் இந்திராணிக்கு அவளை அறியாத மயக்கம் வந்து கிறுகிறு என்று சுற்றி கீழே தள்ளிவிட்டது. இதை கண்ட இருவரும் அடங்காத ஆச்சரியத்தை அடைந்து, ஐயோ, இதென்ன, மயக்கம் வந்துவிட்டதே என்று பேசிக்கொண்டே இருக்கையில் தபதபவென்று யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தவுடனே முகமூடியுடன் 2-3 உருவங்கள் கையில் துப்பாக்கியோடு அங்கே வந்து, வாயை திறந்தால் சுட்டு விடுவேன், ஜாக்கிரதை, குரலையே காட்டக்கூடாது என்று அதட்டிவிட்டு விளக்கையெல்லாம் அணைத்து விட்டார்கள். இந்திராணியின் கூட்டத்தினர் அவள் செய்த ஆக்கினைப்படி மெத்தையை நோக்கியவாறு நாற்புறமும் நின்று கொண்டிருந்தார்கள். மெத்தையின் வடவண்டை பக்கத்து ஜன்னல் வழியாக பாக்கெட் விளக்கின் வெளிச்சம் பிரகாசமாக தெரிந்தவுடனே வீதியில் இருந்த எல்லோரும் வெகு விரைவில் மெத்தையில் அந்த வெளிச்சம் கண்ட இடத்திற்கு வந்தார்கள். எங்கும் இருள் சூழ்ந்து கிடந்தது. கையில் உள்ள பாக்கெட் விளக்கு மட்டும் முணுக் முணுக் என்று தெரிந்தது. அங்கு வந்தவர்கள், இந்திராணி அகப்பட்டு விட்டதா? ஆசாமிகள் பூரண மயக்கத்தில் விழுந்து விட்டார்களா? இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். முகமூடி அணிந்திருந்த ஒரு உருவம், இதோ இங்கு வாருங்கள் என்று கூறி அழைத்து கொண்டு வந்து நிற்க செய்ததும் சுவிட்சை திடீரென்று அழுத்திவிட்டது. கோடி சூரிய பிரகாசம் போன்ற வெளிச்சம் உண்டாகிவிட்டது. தாண்டவராயனும் அவன் கூட்டமும் அங்கு ஸ்மரணையற்று விழுந்து கிடக்கும் இந்திராணியை பார்த்தவுடனே, ஐயோ, மோசமே, ஆ என்று அலறிவிட்டார்கள். அதே சமயம் முகமூடியுடன் இருந்த ஒரு உருவம் விசில் அடித்தது. தக்ஷணமே தபதபவென்று போலீஸ் சேவகர்கள், இன்ஸ்பெக்டர்கள், மேல் அதிகாரிகள் முதலியோர் வந்து சூழ்ந்து வளைத்து கொண்டு வந்த ஏனையோரையும் கைது செய்து விலங்கை மாட்டியபடியே, அரசாங்கத்திற்கு தெரியாமல் வெடி மருந்துகளை செய்வதும் துப்பாக்கியை கள்ளத்தனமாக விற்பதுமாக வியாபாரத்திலிருந்து ஒளிந்தபடி எத்தனை நாளைக்கு பிழைக்க முடியும்? தன்வினை தன்னை சுடும் என்ற வாக்கை மறந்துவிட்டீர்களா? மகிழம்புரி ஜமீன்தாரினி வீட்டில் கொள்ளையடித்த குற்றத்தில் தண்டனை அடைந்து சிறை சென்று அங்கிருந்து உங்கள் தயவால் தப்பிய கைதியாகிய இவள் இந்திராணி என்ற பட்டப்பெயரில் இப்போது இந்த பரிசுத்தமான மனிதனை மோசம் செய்ய நீங்கள் செய்த சதிகள் தெரியாமல் அழுந்திவிடுமென்று நினைத்தீர்களா? பரம பாதகர்களாகிய உங்களை எங்களுக்கு பிடித்து கொடுத்த இந்த அம்மாளுக்கு நாங்கள் என்ன பிரதி செய்தால்தான் போதும். அம்மா, இனி இந்த மூடி எதற்கு என்றதும் முகமூடிகள் எல்லாம் பறந்தன. சந்திர பிம்பம் போல ஜாஜல்யமாய் பிரகாசிக்கும் சிந்தாமணி பிரசன்னமானாள். இந்த அதி ஆச்சரியமான சம்பவத்தை கண்ட பொன்னம்மாளும் தாமோதரனும், ஆ, சிந்தாமணி, சிந்தாமணி, நீயா இங்கு நிற்கிறாய்? உண்மையான தோற்றமா இது என்று கூறியவாறு அவள் அருகில் வந்ததும் பொன்னம்மாள் சிந்தாமணியை கட்டிக்கொண்டாள். சிந்தாமணி போலீசாரை நோக்கி, ஐயா, நீங்கள் உங்கள் உத்தியோக முறையில் அரசாங்க சட்டத்தின் படிக்கு தீயவர்களை பிடிப்பதும் தண்டிப்பதுமான தொழிலை கொண்டிருக்கிறீர்கள். சற்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் கடவுளின் கீழ் உள்ள ஒவ்வொருவரும் பிறர் நலம் கோருவதும், பிறர் பொருட்டு உழைப்பதும், பிறர் துயராற்றுதலும், பிறருக்கு தீங்கு இழைக்காதிருத்தலும், பிறருக்கு தீங்கு யாரேனும் செய்வதைக் கண்டு வாளா விருந்திடாது அதை களைத்தெறிய உதவுவதும், இன்னும் இது போன்ற பல சட்டங்கள் அக்கடவுளால் அளிக்கப்பட்டதை மனித ஜன்மம் எடுத்தவர்கள் செய்ய வேண்டியது கடமை
என்பதே என்னுடைய துணிவு. துஷ்ட ஜந்துக்களாகிய பாம்பும் தேளும் செல்வதைக் கண்டு நாம் பேசாமல் இருப்போமா? உடனே அடித்து கொள்ளவில்லையா? அதுபோல துஷ்ட செய்கை உள்ளவர்களையும் அவ்வாறு செய்வது கடமை என்று எண்ணியே தங்களுடைய துணையை கொண்டு அவர்களை பிடிப்பதும் அவர்களின் இடரை தீர்ப்பதும் என் பிறவியின் கடமையாகும். இதற்கு எதற்காக என்னை புகழ செய்ய வேண்டும்? உங்கள் வேலையாகிவிட்டதல்லவா என்றாள். இதை கேட்ட தாமோதரனும் பொன்னம்மாளும் கட்டு மீறிய வியப்பும் சந்தோஷமும் ஒருங்கே கொண்டு பதில் பேசவும் மாட்டாது கல்லாய் நின்றார்கள். போலீசார் சிந்தாமணிக்கு வந்தனங்கள் செய்த பின்னர் இந்திராணியை தூக்கும்போது மடியில் இருந்த துப்பாக்கியை கண்டு எடுத்தார்கள். இவள் துப்பாக்கி வைத்திருப்பதை அறியாத தாயும் மகனும் பிரமித்து, ஐயோ, இதனால் நம்மை சுட்டுக் கொள்ளத்தான் இங்கு தங்கினாள் போலிருக்கிறது. ஆ கடவுளை, எங்களை காப்பதற்குத்தான் இக்காரிகையை அனுப்பினாயா என்று கூறினாள். பிறகு போலீசார் எல்லா கைதிகளையும் வீதியில் தயாராக இருந்த வண்டியில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றார்கள். சிந்தாமணியும் வெகு மரியாதையாக, அம்மணி, ஐயா, நான் வீட்டிற்கு செல்கிறேன், நாளை காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று போக புறப்பட்டாள். பொன்னம்மாள் அவள் கையை பிடித்து கொண்டு, ஐயோ, நீ இனி இந்த ராத்திரியில் செல்வதாவது அது முடியாது. நீ எங்கள் உயிரை காப்பாற்றிய ஓர் பெரிய விந்தையை எங்களால் அறியக்கூடவே இல்லை. அதையெல்லாம் நீ கூறு. நீ சொந்தமாக காப்பாற்றிய மனிதர்களை நீ சொந்தமாக எண்ணாமல் செல்வது அழகல்ல. என் செல்வ சீமாட்டியே, இங்கு உனக்கு வித்தியாசம் எதற்கு? உட்காரு என்றாள். அதற்கு சிந்தாமணி, அம்மணி, தாங்கள் சொல்வதெல்லாம் வாஸ்தவம். பனை மரத்தடியிலிருந்து பால் குடித்தவன் கதை போலத்தான் என் விதி அமையும். ஆதலால் நான் இரவு என் வீட்டை விட்டு வெளியில் இருக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன். காலையில் கட்டாயம் வருகிறேன் என்றாள். உடனே பொன்னம்மாள், அப்படியாயின் நாங்களும் உன்னோடு வருகிறோம். உன் வீட்டில் இருப்போருக்கு சொல்லிவிட்டு உன்னை அழைத்து கொண்டு வருகிறோம். அதை கேட்ட தாமோதரன், தயவு செய்து இங்கு இருக்கலாகாதா? அம்மாவை வேண்டுமானால் சென்று சொல்லிவிட்டு வர சொல்கிறேன். அம்மா, தாங்கள் மறைந்திருந்து செய்த பேர் உதவியின் விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று கெஞ்சி கேட்டான். சிந்தாமணிக்கு அதை தட்டவும் முடியவில்லை. என்ன செய்வாள் பாவம்? ஐயா, என்னுடைய சரித்திரம் ஓர் கதை போன்றது. அதை நீங்கள் அறிந்தால் பிறகு விசனிப்பீர்கள். நான் இன்று இங்கே நிற்பேனேயானால் நாளைய தினம் என் கதியாகும் வேடிக்கையை நீங்கள் சகிக்க முடியாது. ஆதலால் நான் சென்று நாளை காலையில் கட்டாயம் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். இரவு இவ்விருவருக்கும் தூக்கமே பிடிக்கவில்லை. தாமோதரனின் மனத்தில் ஏற்கனவே நிறைந்திருந்த எண்ணம் மீண்டும் தலை சிறந்து விட்டது. இன்னதென்று விவரிக்க முடியாத விதமாக படுக்கையில் அமர்ந்தான். தன் பொருட்டு அப்பெண்மணி மறைந்து செய்த வேலையின் ஆச்சரியத்தை கூறவே திறமன்று. ஐயோ, அம்மங்கை நல்லாள் அன்று நம்மை கேட்டதற்கு சரியாக விடை கொடுக்காமல் போய்விட்டோமே. பாழும் லஜ்ஜை அல்லவோ என்னை பாழாக்கிவிட்டது. என் மனப்பூர்வமாக அம்மங்கையை நான் மானசீகமாக நேசித்தும் அவளுடன் பேசாமலும் பகிரங்கமாக தெரிவிக்காமலும் அந்நியன் போலவே இருந்துவிட்டோமே. நான் சர்வ முட்டாள்தனம் செய்துவிட்டேன். இனிமேல் நான் எனக்குள்ள பிரியத்தை தெரிவிப்பதெனின் அம்மடந்தை நமக்கு செய்த உதவியை கண்ட பிறகு காதல் கொண்டதாக அன்றோ தோன்றும் என்று பலவிதமாக எண்ணியவாறு இருக்கையில் அவனுடைய படுக்கையில் ஒரு கவர் தென்பட்டது. அதற்குள் இவர்கள் கையை விட்டு இழந்துவிட்ட மருந்து செய்யும் முறைகள் அடங்கிய காகிதம் கருப்பு பையுடன் கட்டப்பட்டு அப்படியே இருந்ததைக் கண்டு அளப்பரிய ஆச்சரியத்தை அடைந்து அதை பிரித்து பார்த்துவிட்டு அதோடு கூட இருந்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினான். அன்பிற் சிறந்த எஜமானர் அவர்களுக்கு பேதையாகிய சிந்தாமணி செய்யும் வந்தனங்கள். ஐயா, நான் இக்கடிதம் எழுதுவது தங்களுக்கு மிக மிக வியப்பாக இருக்கலாம். எனினும் தற்போது நான் எழுத வேண்டிய சமயம் நேர்ந்துவிட்டது. தாங்கள் இக்கடிதத்தை படிக்கும் முன்பே சில ஆபத்துக்களை நின்று விலகி அதில் நான் சம்பந்தப்பட்டதை தாங்கள் அறிந்து விடுவீர்கள் என்று நம்புகிறேன். அவ்வாறு நீங்களும் உங்கள் தாயாரும் எக்காரணம் பற்றி நம் விஷயத்தில் இம்மங்கை இத்தகைய முயற்சி எடுத்துக்கொண்டாள் என்று நினைப்பீர்கள். அது சகஜமே. அதை நிவர்த்திக்கவே இதை எழுதுகிறேன். ஐயா, சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு செவ்வாய்க்கிழமையன்று தாங்கள் சில துஷ்டர்களுடன் நேசம் கொண்டு திரிந்த காலையில் அவர்கள் எல்லாம் குடித்துவிட்டு தங்களையும் குடிக்கும்படிக்கு கூற தாங்கள் அதை மாத்திரம் மறுத்ததற்கு குடிவெறியால் தங்களை அடித்து போட்டுவிட்டு சென்றார்கள். பிறகு பிரக்ஞையற்றிருந்த
தம்மை ஒரு வண்டியில் அமர்த்தி தம் வீட்டில் கொண்டு விட்டது அக்காலை உமக்கு சரியானபடி ஞாபகமில்லை. எனினும் இச்சம்பவம் நடந்தது மறந்திருக்காதென்று நினைக்கிறேன். அப்போது நான் சிறியவளே ஆவேன். தம்மிடம் காதல் கொண்டு இக்காரியம் செய்ததல்ல. பிறகொரு சமயம் அத்துஷ்டர்களுடன் சீட்டாடுகையில் தாம் பணம் வைக்க மறுத்ததற்கு அவர்கள் நெத்தியில் முரட்டுத்தனமாக அடித்து இரத்தம் வழிய அப்போது பக்கத்து சந்து குழாயில் இரத்தத்தை அலம்ப வந்தபோது அதை அலம்பி மருந்து போட்டு கட்டிவிட்டது நினைவிருக்கலாம். வேறொரு சமயம் ரங்கராட்டினத்தில் தடித்தடியாக நீங்கள் எல்லோரும் சுற்றியபோது தலை சுற்றலும் புரட்டலும் அதிகரித்து இறங்கி கீழே விழுந்துவிட்டதும் தெருவில் கும்பல் கூடிவிட்டதும் தாங்கள் வாந்தி எடுத்துக்கொண்டு அதன் மேலேயே புரண்டதும் அப்போது தண்ணீர் ஊற்றி தம்மை கழுவி ஒரு சோடா உடைத்து கொடுத்து தேற்றியதும் ஞாபகம் இருக்கலாம். ஐயா, இந்த பழங்கதைகள் எல்லாம் இப்போது எதற்கு இங்கே குறிப்பிட வேண்டுமென்று நீங்கள் நினைக்கலாம். அக்காலை நானும் சிறியவளே, காதல் கொண்டதனால் செய்தவையல்ல. தமக்கு செய்தது போல இன்னும் அநேகருக்கு, என் கண்ணில் பட்ட எந்த மனிதருக்கும் என்னால் செய்யக்கூடிய உதவியை செய்து கொண்டுதான் வருகிறேன். இப்போது தங்கள் விஷயம் மட்டும் சம்பந்தப்பட்டவை ஆகையினால் இதை எழுதுகிறேன். இதை கொண்டு நான் தற்பெருமை அடைந்து பேசுவதாக எண்ண வேண்டாம். ஐயா, நான் யார் என்பதை தாம் அறியும் பொருட்டு பழங்கதைகளில் சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டேன். இனி நடக்கும் விஷயத்தை கூறுகிறேன். என்னுடைய பாவப் பிறவியைப் போல உலகத்தில் வேறு எங்கும் இருக்காதென்றே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னை கடவுளே மோசம் செய்துவிட்டார். எனின் மனிதர்கள் மோசம் செய்ததை கேட்க வேண்டுமா? மதி இனம் கடவுள் என்ன செய்வார்? என்னுடைய விதி, தலை விதி என்னை வஞ்சித்து படுகுழியில் தள்ளிவிட்டது. அவ்வாறு தள்ளிய பிறகு நான் நடைப்பினமாகவே உலாவுகிறேன். என் விதி எனக்கு என்ன பட்டம் அளித்தது? விதவை, கைம்பெண், அமங்கலை என்ற பட்டத்தை எனது 8 வயதிலேயே அளித்துவிட்டது. அப்போது நான் கேவலம் சிறுமி, ஆதலால் ஒன்றுமே தெரியாது. என் தாயார் பெண் பேய் என்று கூறத்தக்க மகிமை வாய்ந்தவள். என் பாட்டியார் பிரம்ம ராட்சசி என்பதில் ஐயமே இல்லை. என் பிதா எனது 7வது வயதில் உலகை விட்டொழிந்தார். கல்வி வாசனை அறியாத கசடர்களின் கையில் சிக்கி நான் பட்ட பாடு ஈசனுக்கே வெளிச்சம். 8 வயதிலேயே விதவை கோலத்தை சம்பூர்ண மனத்துடன் சுட்ட என் பாட்டியும் அத்தையும் தாயாரும் தலைகீழாக தவித்தார்கள். எங்கள் வீட்டில் குடியிருந்த ஒரு வாத்தியார் அம்மாவினால் அந்த கோலத்தில் மூழ்காது தப்பினேன். எனக்கு 12 வயது ஆகிய பிறகே விதவை என்ற நோய் நம்மை பீடித்து விட்டதை அறிந்தேன். கணவன் யார், விவாகம் எப்போது ஆயிற்று, எப்போது அவன் இறந்தான் என்ற ஒரு விஷயத்தையும் நான் சற்றும் அறிய மாட்டேன். பெரியோர்கள் சில நாட்கள் நினைத்து கொண்டு காலையில் பொழுது விடியும் முன்னர் பெரிதாக ஒப்பாரி வைத்து என்னை சூழ்ந்து கொண்டு புலம்புவார்கள். அதனுடைய தகவல் எனக்கு தெரியாது. பிறகு அவர்கள் பேசிக்கொள்வதிலிருந்து எனக்கு கல்யாணம் ஆனதும் அவன் இறந்ததும் தெரிய வந்தது. அந்த மனிதனுக்கு 10 வயது முதல் காசநோய் இருப்பதை அறிந்தும் என் பாட்டி தன் தம்பி மகன் என்ற விசுவாசத்தினால் வேண்டுமென்று விவாகம் செய்ததாயும் அவன் வெகு விரைவிலேயே போய்விட்டதாயும் தெரிய வந்தது. 15 வயதில் நான் புத்தி அறிந்த பிறகு என்னை வீட்டில் செய்யும் சித்திரவதையை கூற திறமன்று. எல்லோரும் எழுந்திருப்பதற்கு முன் எழுந்திருப்பதும் படுத்த பிறகு படுப்பதும் அதற்கிடையில் செக்கு மாட்டிற்கும் எனக்கும் வித்தியாசமே இன்றி உழைப்பதுமாக இருந்தது. தப்பி தவறி ஒரு தினம் சற்று தாமதமாகிவிட்டால் பெற்ற தாயே தடி கொண்டு அடித்து என்னை கண்டவாறு திட்டி வதைப்பாள். அங்கு நின்று எவனை பார்த்தாய்? அறுத்த முண்டைக்கு அங்கு வேடிக்கை என்ன? கம்மண்டாட்டிக்கு களியாட்டம் என்ன? ஏன் வேண்டுமென்று எதிரே வருகிறாய்? ஐயோ, அந்த முண்டை எதிரே வந்தது, என் வேலையெல்லாம் மண் விழுந்துவிட்டது என்று இப்படியெல்லாம் வீட்டுக்காரர்களும் வெளியார்களும் என்னை தினம் ஏசியது கணக்கில்லை. நான் ஒரு தரத்திற்கு மேல் சாப்பிட்டு விட்டாலோ, தின்று கொழுத்து யார் குடியை கெடுக்கப் போகிறாயடி முண்டை என்று என் தாயாரே கேட்பாள். வீட்டில் யாருக்கேனும் உடம்புக்கு வந்தால், ஐயோ, அவர்களுக்கு வந்தது இந்த சனியனுக்கு வரலாகாதா என்பார்கள். ஊரில் யாரேனும் இறந்துவிட்டால் எல்லோரும் என்னை பார்த்து பார்த்து மார்பில் அடித்துக்கொண்டு, இந்த முண்டை சாகக்கூடாதா, இந்த சனியன் சாகக்கூடாதா என்று கதர்வார்கள். ஐயா, அக்காலையிலெல்லாம் இப்பாவியின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை நினைத்தாலும் பகீர் என்கிறது. என் போதா கால விதியால் என்னுடன் பிறந்த சகோதரி ஒருத்தி இறந்துவிட்டாள். ஊரில் பிணம் விழுந்தாலே என் தலையில் இடி விழும்போது
வீட்டில் கேட்க வேண்டுமா? அதுவரையில் இக்கட்டையில் பொறுமை இருந்தது. அதற்கு மேல் பொறுமையை வகிக்க முடியவில்லை. கடவுள் என்னை ஏன் எடுக்கக்கூடாது? இப்படி மோசம் செய்து விட்டாரே என்று கதறினேன். வீட்டில் இருப்பவர்கள் அறியாது குளத்தில் விழுந்து பிராணனை விட்டுவிட சென்றேன். அதை எப்படியோ வாத்தியாரம்மாள் தெரிந்து கொண்டு என் பின்னாலேயே வந்து என்னை தடுத்து, அம்மா, பொறுமையில் நீ பூமி தேவிதான் என்று நான் நினைத்திருக்கிறேன். அத்தகைய நீ கேவலமாக தற்கொலை செய்து கொள்வது சற்றும் பொருந்தாத காரியமாகும். அதை போல பாவம் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. மனித ஜென்மம் எடுப்பதன் தத்துவம் என்ன? அதன் மகிமையை அறியாது அனாவசியமாக இறந்து அலகையாக பிறந்து பலர் கையிலும் சிக்கி சித்திரவதையை அனுபவிப்பதை விட மானிட ஜென்மம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையை உணர்ந்து அதன்படி பரோபகாரம் செய்து உன் வாழ்நாளை கடத்து. இவ்விதம் செய்யாதே. மனித ஜென்மத்தின் முக்கிய தத்துவமானது பிறருக்கு உழைப்பதே ஆகும். பிறருக்கு உதவி புரிந்தால், ஜீவ காருண்யத்துடன் உழைப்பதால் கடவுளின் பரிபூரணமான கடாட்சத்திற்கு பாத்திரமாகலாம். வீணாக இவ்விதம் செய்யாதே என்று பல்வேறு நீதிகளை ஓதி பல உதாரணங்களை கூறி என்னை தடுத்தார். அந்த சமயம் அவைகள் உசிதமாக என் புத்திக்குப்பட்டன. ஆகையினால் நான் அந்த அம்மாளின் உதவியை கொண்டே நந்தபுரியில் சேது லக்ஷ்மி அம்மாள் அமைத்துள்ள அனாதை சங்கம், ஜீவ காருண்ய சங்கம் என்பதில் என் வீட்டார் அறியாதபடி சேர்ந்து விட்டேன். சில நாட்களுக்குள் வாத்தியாரம்மாளும் அதே சங்கத்தில் சேர்ந்து விட்டார்கள். வீட்டில் காணாதவுடன் பலவிதமான பழிகளுக்கு என்னை ஆளாக்கி வசை மாரியை சொரிந்தார்களாம். சில மாதங்கள் சென்ற பிறகு இங்கிருப்பதை அறிந்து என்னை அழைத்தார்கள். நான் இறந்து விட்டதாகவே எண்ணிவிடுங்கள். என்னுடைய பரிசுத்தம் பகவானுக்கு தெரியும். அவனுக்கு பொதுவாக நான் நடந்தால் போதும். இனிமேல் நான் அந்த இடத்திற்கு வர முடியாது என்று கண்டிப்பாய் கூறிவிட்டேன். அதோடு என்னை அச்சனியன் விட்டது என்றே கூறலாம். வாத்தியார் அம்மாளின் பேருதவியால் எனக்குள்ள துயரக்கடலில் கல்வி அறிவாகிய கரை ஏற்பட்டு கரையேறினேன். ஜீவகாருண்ய சங்கத்தின் நோக்கமாவது யாராயினும் சரி, ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உபகாரம் செய்தல் வேண்டும் என்பதே ஆகும். அம்முறையிலேயே தமக்கும் செய்தேன். நான் சில வருடங்களில் நன்றாக படித்து தேறியதோடு ஜீவகாருண்ய சங்கத்தில் பலருக்கு உதவி புரிந்த பெரும் புகழையும் அடைந்தேன். எங்கள் வித்யாலயத்தின் வேலைகள் முடிந்தவுடன் தம் தம் இஷ்டப்படி வேலைக்கு அமர்வதோ விவாகம் செய்து கொள்வதோ அன்றி ஆசிரம வாசத்தையே அனுஷ்டிப்பதோ முதலிய வழிகள் விதித்திருக்கின்றன. என் வீட்டிலிருந்து வந்த வாத்தியாரம்மாள் என்னை ஈன்ற தாயாகவே இருந்தார்கள். அவர்களுடன் நான் ஜீவகாருண்ய நிலையத்திலேயே வசித்து வருகிறேன். என்னை விவாகம் செய்து கொள்ளும்படி என் வாத்தியாரம்மாள் பல முறை கூறியதுண்டு. அக்காலையெல்லாம் நான் மறுத்தே வந்தேன். கைம்பெண்ணிற்கு கல்யாணமேன் என்ற எண்ணமே ஊசலாடியது. நான் பாவம் என்றும் அறியவில்லை, புண்ணியம் என்றும் தெரியவில்லை. என் விதியில் இதுவும் ஒரு கூற்று என்றே நினைக்கிறேன். எனக்கு இப்போது 22 வயது ஆகிறது. சென்ற சில வருட காலமாக தங்கள் கம்பெனியில் நான் ஏஜெண்டாக நியமிக்கப்பட்டதும் அதற்கு பிறகு மேனேஜராக இருப்பதும் என் ஜீவனத்தின் பொருட்டு அமர்ந்ததே ஆகும். இக்காலத்திற்குள் என்னை கெடுப்பதற்கும் அடியோடு அழிப்பதற்கும் எத்தனையோ துஷ்டர்கள் முற்பட்டார்கள். அந்த விபத்திற்கெல்லாம் சிக்காமல் தப்பித்து கொண்டு வருகிறேன். இந்திராணி என்பவளை நான் நன்கு அறியாவிட்டாலும் அவள் மகா கெட்டுப்போனவள் என்று முன்னரே அறிவேன். அவள் இங்கு வேலைக்கு வந்தது முதல் அவளை நான் ஒரு கண் கவனித்து கொண்டே வந்தேன். இதற்கு காரணம் தங்களுக்கு அவர்கள் பெரும் கேடு விளைவிக்கப் போகிறார்கள் என்பதை எப்படியோ என் மனத்தில் ஒன்று கூறியது. ஏன் ஒழித்து பேசுவானே? மானசீகமாக தங்களிடம் என் பொல்லாத மனதில் முடவன் கொம்பு தேனை விரும்புவது போல என்னை அறியாத ஆழமான அன்பு உண்டாகிவிட்டது. தங்களிடம் என்னையே நான் அடிமை என எண்ணி உழைக்கத் தொடங்கினேன். எனினும் விதவை என்கிற கவசம் இருக்கிறதே, அது எல்லாவற்றையும் மறைத்து மலை போல தடுத்து நின்றதனால் நான் என் மனதிற்குள்ளேயே வைத்து தமக்கு ஏற்படவிருக்கும் தீங்கை களைய வேண்டி கங்கணம் கட்டிக்கொண்டேன். துஷ்ட நேயர்களின் விஷமம் நாளுக்கு நாள் விருத்தியாயிற்று. தம் கையில் உள்ள பிளானை அபகரிக்கவே முதல் பிரயத்தனம் செய்தார்கள். தங்களையும் தங்கள் தாயாரையும் வசியம் செய்து கொண்டு ஏமாற்றவே இந்த பாதகியை இங்கு வேலைக்கு அமர்த்தினார்கள். இவர்கள் நம் கம்பெனிக்கு எதிர்வாடையில் உள்ள சுந்தர விலாஸ் ஹோட்டலில்தான் சந்திப்பது வழக்கம். அவ்ஹோட்டலே சோதாக்களுக்கு இடமளிக்கும் போக்கிரி ஹோட்டல் என்று பெயர் பெற்றது. அதில் அவர்கள் சந்திப்பதை நான் கண்டுபிடித்து
நானும் அவர்கள் அறியாமல் அங்கு சென்று அவர்கள் பேசுவதையெல்லாம் கவனித்தேன். ஒரு டீ பார்ட்டி என்ற வியாஜ்யத்தை வைத்து உங்களை வரவழைத்து பிளானை பிடுங்கிக் கொண்டு உங்களையும் கொன்றுவிட்டு கம்பெனியை தமக்கே சுவாதீனம் செய்து விடுவது என்று சதி ஆலோசனை செய்து அதற்கு தக்கபடி ஊர்கோடியில் இடத்தை அமர்த்தி கொண்டார்கள். இதை நான் தாங்கள் அறியும் பொருட்டு மொட்டை காகிதம் ஒன்று எழுதி தங்கள் மேஜை மேல் வைத்தேன். அதை நீங்கள் லட்சியம் செய்யாது புறப்பட்டு விட்டீர்கள். நான் எனது தலைவியின் பேருதவியை கொண்டு மோட்டாரில் மாறு உருவத்துடன் வந்து போலி துப்பாக்கிகளை நீட்டி பயமுறுத்தி உங்களிடமிருந்து பிளான் உள்பட சகலத்தையும் பிடுங்கிக் கொண்டோம். அப்படி செய்தால் நீங்கள் அங்கு செல்லாது திரும்பி விடுவீர்கள் என்று தோன்றியது. தெய்வாதீனமாக நீங்கள் திரும்பினீர்கள். கெட்டுப்போன பிளான் பொய் பிளான் என்று அந்த பாதகியிடம் கூறும்படியான புத்தியையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்தார். அந்த துஷ்ட கூட்டத்தினர்களில் இருவர் காணாமல் இருப்பின் சந்தேகம் அவர்களுக்குள்ளேயே செல்லும் என்ற முன் யோசனையினால் போலீசாரின் உதவியை கொண்டு அவர்களை பிடித்து சிறையில் இட நினைத்தேன். தெய்வ சகாயத்தினால் அதன் முன்னரே அவர்கள் ஒரு குழந்தையின் காப்பை திருடியதினால் சுலபமாக பிடிப்பட்டு அவர்களின் கூட்டத்திற்கே தெரியாமல் அடைக்கப்பட்டார்கள். நீங்கள் பறிகொடுத்த பிளான் பொய்யானது என்று கூறியதும் அவர்கள் அசல் பிளானை கொள்ளையடிக்க மீண்டும் ஏற்பாடு செய்தார்கள். உங்களை மயக்க அவர்கள் எண்ணியதும் அவர்களை மயக்க நீங்களும் உங்கள் தாயாரும் எண்ணியதும் இரண்டையும் நான் அறிந்தேன். அச்சமயம் பிளான் என்னிடம் இருப்பதை தெரிவித்தால் மோசமாகிவிடும் என்று தோன்றியது. போலீசார் உதவியைக் கொண்டே நான் வேலை செய்ததால் அக்கூட்டத்தை பிடித்து தருவதாக சொல்லியிருந்தேன். அதற்கு இச்சமயமே ஏற்றதாகும் என்று நம்பினேன். இன்று அவர்கள் கூடி ஹோட்டலில் பேசியதை நானும் போலீசாரும் கவனித்து உங்களுக்கு மயக்கம் உண்டாவதற்காக வைத்த பாலை அவளே குடிக்க செய்து அதற்கு மேல் நாங்களே முகமூடியுடன் வர நினைத்து தீர்மானித்து விட்டோம். இனிமேல் நடக்க வேண்டியதை நீங்களே காண்பீர்கள். இனியும் தங்களை வருத்தாது இதை எழுதி பிளானை வைக்கிறேன். என்னுடைய கடமை என்று நான் செய்ய புகுந்தேன். குற்றங்கள் ஏற்பதை மன்னிக்கவும். இன்னொரு முக்கிய விஷயம், நான் மேனேஜர் வேலையை பூண்டு செய்து வரும் காலையில் தமது மேஜையின் அருகில் வரும் காரணங்கள் பல சமயம் ஏற்பட்டபோது தமது டைரியை தாம் அறியாமல் பார்க்க நேர்ந்தது பற்றி மன்னிக்கவும். அப்படி பார்த்ததற்கு காரணம் இப்பாவியை பற்றி தாம் ஏதோ எழுதியதை அகஸ்மாத்தாக கண்ணுற்றதும் இன்னும் என்னவிருக்கும் என்பதை காண ஆவல் தூண்டியதால்தான். மகா கொடிய பாபத்தை செய்த கட்டை ஆகிய என்மேல் தாங்களும் காதல் கொண்டிருப்பதை அறிந்தேன். திடுக்கிட்டேன். அன்பரே, நான் என்னாள் என்பதை அறியாது தாங்கள் அப்படி நினைத்திருக்கலாம். தங்கள் அன்பிற்கு இலக்காகி விடாமல் இடையில் விதவை என்கிற எரிமலை படுத்திருப்பதை அறியுங்கள். காதலுக்கு பாத்திரமற்ற கைம்பெண் என்பதை அறியுங்கள். இதுவே முக்கிய செய்தியாகும். இரவு நடத்த விரும்பும் காரியம் ஜெயமாகி பிறகு மற்ற விஷயங்களை பேசலாம். இங்கனம் தங்கள் ஊழியை சிந்தாமணி. இந்த பிரம்மாண்டமான கடிதத்தை படிக்க அவனுக்கு வியப்பும் களிப்பும் திகைப்பும் சினிமா படம் போல தோன்றுகின்றன. தாங்க முடியாத சந்தோஷத்துடன் மாறி மாறி தன் தாயிடத்தில் ஓடி இக்கடிதத்தை படித்து காட்டினான். அம்மா, இதோ பிளான், இதோ பிளான் என்று கூறி தாயார் கையில் கொடுத்தான். இவ்விதமாக இருக்கும் என்று பொன்னம்மாள் சற்றும் எதிர்பாராமல் இருந்ததால் அபாரமான ஆச்சரியத்தை அடைந்து, ஆகா, என்ன வினோத சம்பவங்கள் நடந்துள்ளன தாமோதரா, எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லையே. அக்காரிகையை அப்படியே இருக தழுவி அணைத்து கொள்ள என் மனம் விரும்புகிறதே. உத்தமி என்று நாம் கொண்டாடியவாறு இருந்ததற்கு நமக்கு பலன் அளிக்கும் உத்தம பதுமையாகவே அமைந்து விட்டாள். ஆகா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! அன்று நம்மை மிரட்டி பையை அபகரித்தது இம்மாதரசியா என்று தாயும் மகனும் ஆச்சரிய ஆனந்த சாகரத்தில் மூழ்கினார்கள். இதே பேச்சுக்களை பேசியவாறு இரவு எப்போது துளையும், சூரிய உதயம் போன்ற சிந்தாமணியை எப்போது காணலாம் என்று இருவரும் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சிந்தாமணி எவ்விதம் இருந்தாள் என்பதை கூற வேண்டுமா? இருவரும் பொழுது புலர்வதையே எதிர்நோக்கி நின்றனர். உதயமாயிற்று. சிந்தாமணி வெகு வணக்கமாக கம்பீரமான தோற்றத்துடன் வந்தாள். அவளை கண்டவுடனே பொன்னம்மாள் கட்டு மீறிய களிப்புடன் வாரி அணைத்து இறுக தழுவி சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றாள். தாமோதரன் அப்போதும் லஜ்ஜையினால் தலை குனிந்து நின்றான். எனினும் மனதில் உள்ள பெருமிதமான உணர்ச்சியை தடுக்க முடியாது சிந்தாமணியின் இரு கரங்களையும் பிடித்து தன் கண்ணில் ஒற்றிக்கொண்டு, அம்மணி, சிந்தாமணி, இக்கரங்களின் சொந்தக்காரனாக
நான் என்று ஆகப் போகிறேன் என்று எதிர்நோக்கி கடவுளை தவம் செய்து வந்தேன். இன்றே அதை எனக்கு உவந்து அளித்தார் போலும். நீ நினைத்தபடி விதவை என்ற பட்டம் உன்னை தாக்கவில்லை, உன்னை மாசுபடுத்தவில்லை. மகா கொடிய இருதயத்தை உடைய உன் பெற்றோர்களையே தாக்கியது. அந்த எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு. இனி இக்கரத்தை நான் விடமாட்டேன் என்றான். ஆனந்த கண்ணீர் மூவரையும் நீராட்டியது. சிந்தாமணி நாக்குழற, ஐயோ, நான் விதவை, கைம்பெண், ஒன்றுக்கும் உதவா கட்டையாகிய என்னை நேசிப்பது தகாது என்று கூறி புலம்பினாள். உடனே பொன்னம்மாள் அவளை தேற்றி தன் மீது சாய்த்து கொண்டு, செல்வி, நீ விதவையே அல்ல என்பதை நாங்கள் உறுதியாக எண்ணியிருக்கையில் உனக்கேன் அக்கவலை? நீ வீண் கவலை கொள்ளலாகாது. இன்று முதல் நீ வேறல்ல, என் செல்வ கண்மணி நீதான். உன் ஆசிரமவாசிகளின் விருப்பத்தின்படி நீ விவாகம் செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாட்டை நானே செய்து விடுகிறேன். கூடிய சீக்கிரத்திலேயே இக்காரியம் நடைபெற வேண்டும் என்றாள். ஒன்று கூடிய மனத்தினரின் உற்சாக கழிப்பை கூற முடியுமா? அன்று முழுவதும் மூவரும் பேசி பேசி ஆனந்தத்தை அள்ளி குடித்து கொண்டிருந்தார்கள். தனக்கு ஆதியில் உதவி புரிந்த புனிதவதியும் சிந்தாமணியே என்பதை அறிந்து தாமோதரன் இன்னும் அடங்கா மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு ஆடம்பரமே இன்றி வெகு சாதாரணமாக விவாகத்தை செய்துவிட தீர்மானித்தார்கள். சிந்தாமணியின் ஆதி காலத்து டைரியையும் தாமோதரனின் டைரியையும் இருவரும் மாற்றி மாற்றி படித்து பேரானந்தமடைந்தார்கள். சிந்தாமணியை அவதூறு காளாக்கி திட்டிய தாயாரே அவள் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறாள் என்பதை அறிந்ததும் அவளை மாதா மாதம் பணம் அனுப்பும்படியாக கடிதம் மட்டும் எழுதத் தொடங்கினாள். சிந்தாமணி பழங்கதைகளை நினையாமல் தன்னை ஈன்ற அன்னை என்கிற அபிமானத்தினால் மாதா மாதம் தன் கையில் கிடைத்ததை அனுப்பி வந்தாள். தன் விவாகத்தை பற்றி பிறகு தெரிவதற்கு முன் ஒரு கடிதம் எழுதிவிடுவது மேலானது என்று நினைத்து தாயாருக்கு மட்டும் கடிதம் எழுதினாள். அன்றலர்ந்த கமலம் போன்ற முகத்தேஜசுடன் மணமகனும் மணமகளும் மணவரையில் விளங்கினார்கள். ஆடம்பரமே இல்லாது வெகு சாதாரணமாக விவாக சடங்குகள் நடந்தேறின. மணவரையில் தம்பதிகள் வீற்றிருக்கையில் மணமகளின் தாயார் பூர்வ காலத்து மமகாரங்கள் முற்றும் ஒழிந்து போய் வற்றி உலர்ந்த கட்டை போல வந்து மணவரையில் இருக்கும் ரதியும் மன்மதனும் போன்ற தம்பதிகளைக் கண்டு பிரமிப்பு கொண்டாள். இந்த அம்மாள் வருவதைக் கண்ட பொன்னம்மாளின் சரீரமே நடுங்கியது. ஹா, நாகப்பாம்பு இங்கேயும் இத்தனை வருடங்கள் சென்று வந்துவிட்டதே என்று திடுக்கிட்டாள். அதே சமயம் மணமகளை தாயார் தழுவிக்கொண்டு, என் செல்வி, மகா பாவி என்னாலேயே நீ இதுகாரும் பட்ட கஷ்டங்கள் போதும். ஈசன் கிருபையால் இனி சுகமே மங்களமாக வாழ்வாயாக என்று ஆசிர்வதித்தாள். மணமகளும் தன் தாயை மாமிக்கு அறிமுகம் செய்து வைக்க திரும்பினாள். அதற்குள் பொன்னம்மாள், அக்கா, நமஸ்காரம். கடவுளின் செயல் கூற முடியாதது. என் அருமை கண்மணி தங்கள் புதல்வியா? இதோ உங்கள் மருமகனே மருமகனாகிவிட்டான். ஈசனின் பிரிய கருடாட்சத்தை பாருங்கள். தாமோதரா, அத்தைக்கு நமஸ்காரம் செய். இவர்தான் நம்மை ஆதியில் காப்பாற்றிய அத்தை. உன் பிதாவுடன் பிறந்தவர் இவர்தான். ஆகா, என்ன ஆச்சரியம் என்று திகைத்தாள். தாமோதரனும் வணங்கினான். எந்தவிதமான பந்துத்துவம் இருக்கும் என்று சற்றும் எதிர்பாராத மணமகளுக்கு கூற திறமற்ற வியப்பு உண்டாகிவிட்டது. அவள் தாயார் கல்லாகவே சமைந்து விட்டாள். பிறகு ஒருவாறு தேறி, ஆகா தாமோதரா, என் கண்ணே, என் குற்றங்களை மன்னிப்பாயாக. பொன்னம்மா, உன் விஷயத்தில் நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன். மகா அபராதம் செய்துவிட்டேன். என்னை க்ஷமிக்க வேண்டும். உங்களை நான் செய்த வதைக்கு பலன் இந்த ஒரு குழந்தையை இவ்விதம் அலையவிட்டேன். மற்றவைகளை யமன் கொண்டு போய்விட்டான். கஞ்சிக்கு பறக்கும் பஞ்சையாக ஆகி சகலவித கஷ்டமும் பட்டுவிட்டேன். உங்கள் கம்பெனியிலேயே வேலை செய்து உங்கள் பணத்திலேயே நான் பிழைக்கும்படி கடவுள் செய்துவிட்ட ஆச்சரியத்தை என்னென்பேன். நீங்களும் இப்பாவியை மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டாள். வியப்பின் மேல் வியப்பாக எல்லாம் மாறின. விவாகமும் விமர்சையாக நடந்தது. எல்லோரும் ஒரே குடும்பத்தினராக பிறந்தது போல ஒரே குடும்பத்தினராகிவிட்டார்கள். ஜெயசஞ்சீவி வைத்தியசாலையின் ஏஜென்ட்டாக வேலையில் இருந்த அம்மாள் தற்போது எஜமானியாகியும் அப்போதும் தன் வேலையை தானே கவனித்து வரும் ஸ்திரீகளுக்கு மருந்து கொடுப்பதும் பக்கத்தில் இவைகளுக்கு கணக்கு பார்க்கும் தன் பர்த்தாவுக்கு கழிப்புற வியாபாரம் நடத்துவதுமாக விளங்குகின்றாள்.
திருடர்களை பிடித்து கொடுத்ததற்காக கவர்மெண்டாரால் ஓர் தங்கப் பதக்கம் பரிசாக பெற்றாள். தன் விவாகத்தின் பயனாக அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகை அன்று பொங்கல் பரிசாக தன் பர்த்தாவுக்கு ஒன்றும் மாமியாருக்கு ஒன்றுமாக இரட்டை குழந்தைகளாக ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக அளித்தாள். பொன்னம்மாளுக்கும் தாமோதரனுக்கும் இப்பொங்கல் பரிசை பெற்று பொங்கிய களிப்பை விட வேறு நித்திய மங்கள வைபவ சுகமும் வேண்டுமா? பொங்கல் அன்று கிடைத்த பரிசாகிய குழந்தைகளுடன் பொங்கலோ பொங்கல், உலகம் முற்றும் இவ்விதம் பொங்கி கழிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விளையாடுவதை தவிர வேறு வேலை என்ன? இத்துடன் ஜெய சஞ்சீவி முடிவுற்றது. இப்புத்தகத்தை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.